சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து சிறுமிக்கு கடும் தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுத்து வந்த ஒரு பௌத்த தேரருக்கு ஆதரவாக 40 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி அவரை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதிலே 2 பேர் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்ற செய்திகளும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் என்னை கைது செய்ய போகின்றார்கள், எதிர்வரும் 25ஆம் தேதி என்னையும் என் குழுவையும் கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் இந்த அரசாங்கத்தின் வேலை, இதற்கான ஏற்பாடுகளை செய்து விட்டார்கள், அதற்காக என்னை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கும் அழைத்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம்ச இப்போது தன்னுடைய ஆதங்கத்தை ஊடகங்கள் முன் கொட்டி தீர்த்திருக்கின்றார். என்னை கைது செய்வது புலம்பெயர்ந்திருக்கின்ற புலிகளை திருப்திப்படுத்துவதற்குத்தான் என்ற அடிப்படையிலே இப்போது தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த ஒரு பௌத்த தேரர் ஒருவரை வெளியே எடுப்பதற்கு அல்லது அவரை பிணையிலே கொண்டு வருவதற்கு, அவர் மீது குற்றம் இல்லை என்று சொல்லி நிரூபிப்பதற்கு இப்போது பெரும் வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அனுராதபுரத்தினுடைய அட்டமஸ்தானத்தினுடைய இந்த ஹேமரத்ன தேரர் அதனுடைய தலைவராக இருக்கின்ற, அதனுடைய மிக முக்கியமான பதவி நிலையிலே இருக்கின்ற ஹேமரத்ன தேரர், இலங்கையிலே மிக உயரிய மதிப்பு வாய்ந்த தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஹேமரத்ன தேரர் ஒரு பாலியல் துஷ்பிரயோக வழக்கு, அதுவும் 11 முதல் 15 வயது வரையிலே ஒரு சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற அடிப்படையிலே அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவரை வெளியே எடுப்பதற்காக 40 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருக்கின்றார்களாம். அதிலே 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்ற விடயமும் வெளியாகி இருக்கின்றது. சொற்ப நாட்களுக்கு முன்னர் சூர்யா நடித்த ஒரு கருப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் ஒன்று பார்க்க கிடைத்திருந்தது. அதிலே வருகின்ற கதையம்சங்கள் இங்கே பொருந்துகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். குறிப்பாக அந்த திரைப்படத்திலே சட்டத்தரணிகள் சேர்ந்து பணத்திற்காகவும் சில விடயங்களை மூடி மறைப்பதற்காகவும் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் சட்டத்தை வளைத்து நெளித்து செயற்படுகின்ற செயற்பாடுகள் அந்த திரைப்படத்திலே காட்டப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாமல் சாமி, அதாவது கருப்பு சாமியை இறங்கி வந்து அங்கே தனியொருவராக போராடுகின்றது போன்று அங்கே காட்டியிருப்பார்கள். இதே போன்றுதான் இங்கும் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இங்கே கருப்பு சாமி போன்று அந்த சிறுமிக்காக போராடியது ஒரே பெண் சட்டத்தரணி என்பதுதான் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக சஞ்சீபனி அபயகோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் சட்டத்தரணி தான் அந்த சிறுமிக்காக தன்னுடைய கடும் முயற்சியால் அந்த தேரருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றாராம். ஆனால் இப்போது அந்த தேரர், அதாவது சிறையிலே ஒரு நாள் கூடி அந்த தேரரை வைக்கவும் முடியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். என்ன நடந்தது, என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது 11 வயது முதல் 15 வயது வரையிலே ஒரு சிறுமியை, அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமியை அவருடைய தாயார் இந்த பௌத்த தேரரிடம் விலைக்கு விற்றிருக்கின்றார். விலைக்கென்றால் அதாவது பாலியல் நடத்தைகள், துஷ்பிரயோகம் என்ற இந்த விடயம் தெரிந்தே இந்த தேரரிடம் அந்த சிறுமியினுடைய தாயே அந்த சிறுமியை தேரரிடம் விற்றிருக்கின்றாராம். ஒரு 11 வயதிலே, 11 வயது முதலே அந்த பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு அந்த சிறுமி ஆளாகி இருக்கின்றார். ஒரு முறை அவரை கடத்தி சென்று 3 நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்ற இந்த தேரரினால் உயரிய நிலையிலே உள்ள தேரர், ரணில் விக்ரமசிங்க காலிலே விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிய தேரர், மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச காலிலே விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிய தேரர், ஏன் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கையை பிடித்து அழைத்து வந்த தேரர், சில புகைப்படங்களை பார்க்கின்ற போது காண கிடைத்தது. ஒரு மிக முக்கியமான ஒரு மதிப்பு வாய்ந்த உயரிய நிலையிலே இருந்த இந்த அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தினுடைய பல்லேகம ஹேமரத்ன தேரர் என்று சொல்லப்படுகிற அந்த தேரர் தான் அந்த மிக முக்கியமான குற்றவாளி. 70 வயது மதிக்கத்தக்க தேரர்கள் அல்லது பௌத்தத்தை தழுவுகின்றவர்கள் அவர்களுடைய அத்தனை ஆசா பாசங்களையும் கடந்து அல்லது துறந்து துறவிகளாக தன்னை புத்த பெருமானுக்காகவும் கடவுளுக்காகவும் அர்ப்பணித்து செயற்படுகின்றவர்கள் அந்த பௌத்த துறவிகள், முற்றிலும் துறந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே நடப்பதெல்லாம் தலைகீழாக இருக்கின்றது. ஆங்காங்கே பௌத்த தேரர்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பௌத்த தேரர்களினால் பலர் பாதிக்கப்படுகின்றார்கள். பற்றாக்குறைக்கு ஆண்கள் மீது, அதாவது அங்கே கல்வி கற்க செல்கின்ற அந்த சிறு வயதிலிருந்து பௌத்த தேரராக வேண்டும் என்று 7-8 வயது மதிக்கத்தக்க சிறுவர்களை கொண்டே அங்கே விடுவார்கள். குருகுல முறைப்படி கல்வி கற்று அங்கேயே பௌத்த தேரராக வரும்படி அந்த சிறுவர்களை கூடி விட்டு வைக்கவில்லை இந்த தேரர்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதிலே மிக முக்கியமான ஒருவர் தான் இந்த அட்டமஸ்தானம், அனுராதபுர அட்டமஸ்தானத்தினுடைய பல்லேகம ஹேமரத்ன தேரர் சொல்லப்படுகிற நபர் தான் அந்த சிறுமியை பல காலமாக மிக மோசமான நடத்தைக்கு உட்படுத்தி வந்திருக்கின்றார். மிக மோசமான நடத்தைக்கு அந்த சிறுமியினுடைய இரத்தக்கரைகள் படிந்த ஆடைகள் கூட புதைத்து வைக்கப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டிருக்கின்றது.
அந்த சிறுமி தொடர்பான விடயங்கள் வெளிவராமல் இருக்கின்ற போது அதனை மூடி மறைப்பதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது. பின்னர் அது வெளிவந்த போது அதனை முன்னிலைப்படுத்தி அதனை அந்த விடயங்கள் சார்ந்து ஆதாரப்படுத்தி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைதான் இந்த விடயத்தை முன்னகர்த்தி கொண்டு செல்கின்ற போது அதற்கும் பல முட்டுக்கட்டைகள் போடப்பட்டிருக்கின்றது. அந்த சிறுமி தொடர்பான ஆதாரங்களை குறிப்பாக சஞ்சீவனி அபயகோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தரணி மற்றும் அந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதாரங்களை முன்வைத்தாலும் தேரரை கைது செய்கின்ற நிலை காணப்படவில்லையாம். போலீஸ் மா அதிபரிடம் கூட தகவல் சென்றும் இந்த தேரரை கைது செய்வதற்கு முயற்சிக்கவில்லை. தேரர் தலைமறைவாக பல நாட்கள் இருந்திருக்கின்றார். அப்படி இருந்தும் நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது, உடனடியாக தேரரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன பின்னர் தான் தேரரை கைது செய்ய முயற்சி செய்திருக்கின்றார்கள். அப்படி தேரரை கைது செய்த போது அவரை ஒன்றும் சிறைக்கு கொண்டு செல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். கைது செய்த உடனே அவர் தனக்கு இயலாமை ஏற்பட்டு விட்டது, தனக்கு மருத்துவ வசதிகள் தேவை என்ற அடிப்படையிலே கொழும்பிலே இருக்கக்கூடிய அதி உயர் மருத்துவமனை ஒன்றிலே, தனியார் மருத்துவமனை ஒன்றிலே, அதி உயர் வசதி கொண்ட மருத்துவமனையிலே ஒன்றிலே அவர் அங்கே தங்கிவிட்டாராம். வெறுமனே அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றாரா என்று சொல்ல முடியாது, அவர் அங்கே தங்கியிருந்தார் என்பதை மாத்திரம் சொல்லலாம். அவருக்கு அத்தனை சலுகைகளும் அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து கொண்டுதான் அவர் வழக்கு விசாரணைகளிலே முன்னிலையாகி வந்தார். பின்னர் இரண்டாவது தடவை அவரை விளக்கமறியலே வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கின்ற போது அந்த மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இதற்கிணங்க கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு விட்டார். ஆனால் இங்கே இடம்பெற்றது, அந்த தேரருக்காக 40 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதில் 2 பேர் ஜனாதிபதி சட்டத்தரணி, 40 சட்டத்தரணிகள் அவர்களை எதிர்த்து ஒரு பெண் சட்டத்தரணி, இந்த சஞ்சீவனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணி, அவருக்கு எதிராக 40 சட்டத்தரணிகள் முன்னிலையாகி இருக்கின்றார்கள். அவர்களின் பின்னால் இருந்து கொண்டு எத்தனையோ சட்டத்தரணிகள் செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே அந்த தேரரை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நேற்றைய தினம் 22ஆம் தேதி அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிணை வழங்கிய பின்னர் அவருக்காக முன்னிலையாகிய ஒரு சட்டத்தரணி ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கின்றார். பார்க்கின்ற போது இவர்களெல்லாம் படித்துத்தான் சட்டத்தரணியாக வந்தார்களா என்ற மனிதாபிமானமே இல்லாதவர்களா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. காரணம், அவர் சொல்லியிருக்கின்றார், இந்த அனுராதபுரம் பகுதி என்பது காட்டு பகுதி, பின்தங்கிய பகுதி. இந்த இடங்களிலே 7 வயது 8 வயது 10 11 வயது மதிக்கத்தக்க சிறுமிகள் எல்லாம் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் பற்றிய விடயங்கள் பேசுபொருளாகுவதில்லை, அல்லது அவர்களை பற்றி இந்த அரசாங்கம் பேசுவதில்லை. மாறாக ஒரு பௌத்த தேரர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துவிட்டார் என்றவுடன் தான் இந்த அரசாங்கம் அதனை கையிலே எடுத்து பெரும் பேசுபொருளாக மாற்றுகின்றது. எனவே இது பௌத்தத்திற்கு எதிரான செயற்பாடுதான் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார். தேரர் குற்றம் இழைத்திருக்கின்றார், சிறுமி ஆதாரத்தை காட்டுகின்றார். அதான் அந்த சிறுமி தனக்கு என்ன நடந்தது என்பதை ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை கூட்டிச் சென்ற அந்த இடத்துக்கு காட்டுகின்ற போது பெண் போலீஸ் அதிகாரி அழுது விட்டாராம். அந்த அளவுக்கு மோசமாக, அதாவது மிக மிக வன்முறையான முறையிலே அந்த தேரர் நடந்து கொண்டிருக்கின்றார் என்பது அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றப்பத்திரிகை அது சார்ந்த அறிக்கை தாக்கல் செய்கின்ற போது அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அழுகின்ற அளவிற்கு, கண்கலங்குகின்ற அளவிற்கு அந்த தேரர் வன்முறையை கையாண்டிருக்கின்றார் அந்த சிறுமியிலே என்பது மிக முக்கியமான விடயம். எனவே இங்கே சொல்லப்படுகின்றது, இந்த பௌத்தத்தை தாக்குவதற்கும் பௌத்தத்திற்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் செயற்படுவதற்காகத்தான் இந்த விடயத்தை கையிலே எடுத்திருக்கின்றார்கள். மாறாக அனுராதபுரம் பகுதியிலே பல பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றது, அதை பற்றி பேசாமல் பௌத்த தேரர் செய்து விட்டார் என்பதை பேசி இப்போது பௌத்தத்திற்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. இதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் இதற்காகத்தான் 40 சட்டத்தரணிகள் நாங்கள் முன்னிலையாகினோம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு இழிவிலும் இழிவான செயலுக்காக 40 சட்டத்தரணிகள் அதனை நியாயம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கும் ஆதாரம் இருக்கின்றது. அந்த சிறுமியை விற்ற தாயும் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவரும் பின்னர் ஒப்புக்கொண்டு விட்டார். அவருக்கு இடைத்தரகராக செயற்பட்டவர்களும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. இருந்தாலும் தேரர் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே 40 சட்டத்தரணிகள் வாதாடியதான் இலங்கையினுடைய சட்டம் அல்லது இந்த மதத்திற்கு இந்த அளவுக்கு சட்டம் வளைந்து கொடுக்குமா என்றொரு கேள்வி, அல்லது வளைந்து கொடுக்கின்றதே என்றொரு மிக பெரும் ஆதங்கம் எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இப்போது தேரர் நேற்றைய தினம் 22ஆம் திகதி பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். ஹேமரத்ன தேரர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கடும் நிபந்தனைகளிலே, குறிப்பாக 5 மில்லியன் சரீர பிணைகள் 2லும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பணத்திலும் அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த சாட்சியங்களுக்கு அழுத்தம் கொடுத்தல் அல்லது சாட்சியங்களுக்கு ஏதேனும் இடையூறு விளைவித்தால் உடனடியாக அவருடைய பிணை உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறை வைக்கப்படுவார் என்று கடும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் சார்ந்த ஆதாரங்கள் எல்லாம் இப்போது எல்லா அதாவது குடிவரவு குடியகல்வு திணைக்களங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக பெரும் விடயம்.
அதாவது தேரர் குற்றம் இழைத்து விட்டார், சரி அவருக்கு எதிராக குற்றம் இழைத்து விட்டார், அவருக்கு ஆதரவாக ஒரு சில நீதிமன்றம் சார்ந்த சட்டத்தரணிகள் முன்னிலையாகுவது வேறு விடயம். ஆனால் அதனையும் சரியென்று வாதாடுகின்றார்கள் இந்த சட்டத்தரணிகள் எனும் போதுதான் மிக மிக ஆதங்கம் ஏற்படுகின்றது. அதுவும் எல்லாமே நடக்கின்றது தான், தேரர் செய்தால் மட்டும் அதனை நீங்கள் பெரிதாக்குகின்றீர்கள், அப்போ தேரர் செய்யலாம் என்பதுதான் இப்போது இங்கே இருக்கின்ற சட்டம். அதாவது இலங்கையிலே இருக்கின்ற எல்லாத்திலும் தேரர்களுக்கு முன்னுரிமை என்று இந்த தேரம், அதாவது இந்த பௌத்த தேரர்களுடைய தலையீடுகள் குறைகின்றதோ அன்றைக்கு தான் நாடு நல்லா இருக்கும். இந்த குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லாம் ஓரளவேனும் அதாவது இந்த விடயங்களிலே தவிர்த்ததன் காரணமாகத்தான் அவர்கள் எல்லா விடயத்திலும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மதத்தை தூக்கி வெளியே வைத்தார்கள். குறிப்பாக கிறிஸ்தவத்தினுடைய ஆதிக்கம் அங்கே தலை தூக்கி ஆடிய காலம். பாப்பரசர், அதாவது போப் எடுக்கின்ற முடிவுகள் தான் அங்கே எல்லாம் முடிவாக இருக்கும். அவை அத்தனையும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அதனை கோவில்களுக்குள்ளே மாத்திரம், ஆலயங்களுக்குள்ளே மாத்திரம் அதனுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து விட்டு அது வேறு நாடு வேறு என்ற அடிப்படையில் நகர்ந்தார்கள். இப்போது அவர்கள் முன்னேறிவிட்டார்கள். ஆனால் இலங்கை மீண்டும் மீண்டும் பௌத்த தேரர்களுடைய கைக்குள்ளே சிக்கி சின்னாபின்னமாகின்றது. இனவாதமும் மதவாதமும் அங்கிருந்து தான் தோற்றம் பெறுகின்றது என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. மேலும் விமல் வீரவம்ச பற்றிய ஒரு செய்தி, குறிப்பாக நேற்றைய தினம் 22ஆம் தேதி விமல் வீரவம்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வர வேண்டும், இல்லையேன் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வீராப்பாக நேற்று செல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அங்கே செல்லாமல் ஊடகங்களை சந்தித்திருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பிலே அவர் சொல்லியிருக்கின்ற விடயம், விமல் வீரவம்ச சொல்லியிருக்கின்றார், என்னை கைது செய்ய போகின்றார்கள். அதாவது விசாரணைக்கு போயிருந்தாலாவது கைது இடம்பெற்றிருக்காது. இப்போது விசாரணைக்கும் போகவில்லை என்பதனால், வாக்குமூலமும் கொடுக்கவில்லை என்பதனால் நிச்சயம் கைது இடம்பெறும் என்பது உறுதியாகிவிட்டது. எனவே அதை இப்போது தன்னுடைய விளம்பரப்படுத்தலுக்காக ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றார், என்னை கைது செய்ய போகின்றார்கள். இந்த கைது புலிகளை சந்தோஷப்படுத்துவதற்கு தான், புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்களை, புலம்பெயர் அமைப்புகளை, டயஸ்போராக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான கைதாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார். கைது இடம்பெற போகின்ற விடயம், அதாவது அவர்களுடைய இராணுவத்தினருடைய நினைவஞ்சலி நிகழ்வுகளுக்காக ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற போது அதற்கு குறுக்கிட்டார், ஒத்திகை நிகழ்வுகளுக்கு தடை விளைவித்தார் என்ற அடிப்படையிலே தான் இந்த விமல் வீரவம்சவை கூப்பிட்டிருந்தார்கள் வாக்குமூலம் பெறுவதற்காக. அதன் பின்னர் வெளியே வந்து இந்த அரசாங்கத்திற்கு வாக்கிட்ட மக்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொன்னது வேறொரு கதை. எனவே இப்படியான கருத்து, இந்த விடயத்திற்காகத்தான், அதாவது போலீஸ் அதிகாரிகளை தள்ளிவிட்டது, ஒத்திகை நிகழ்வுகளுக்கு குறுக்கீடு செய்தது. ஆனால் அங்கே அவர் சொல்கின்ற விடயம், புலம்பெயர் தமிழர்களையும் புலம்பெயர்ந்திருக்கின்ற புலிகளையும் மகிழ்ச்சிப்படுத்தத்தான் இந்த அரசாங்கம் என்னை கைது செய்ய போகின்றது. எதிர்வருகின்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமை என்னை இவர்கள் கைது செய்து விடுவார்கள், என்னையும் இந்த குழுவையும். என்னை இப்போது போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலும் நான் இதற்கெல்லாம் அஞ்சப் போவதில்லை என்பதை சொல்லியிருக்கின்றார். அத்தோடு நான் ஓடிப்போய் விழுந்த விடயத்தை வெறியிலே போய் விழுந்தேன் என்ற அடிப்படையிலே சொல்கின்றார்களாம். ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது நான் எந்த மது போதையிலும் இல்லை என்பதை விமல் வீரவம்ச சொல்லியிருக்கின்றார். கால் இடறித்தான் நான் கீழே விழுந்தேன், அந்த இடத்திலே விழுந்து முகம் அடிபட விழுந்தது, எனக்கு அங்கே ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. காரணம், இராணுவ வீரர்களுக்கு முன்னால், அதாவது இராணுவ வீரர்களுடைய நினைவு தூவிக்கு முன்னால் தான் நான் விழுந்தேன், அது ஒரு புனிதமான இடம், நான் விழுந்ததை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் என்ற அடிப்படையிலான கருத்தை சொல்லியிருக்கின்றார் விமல் வீரவம்ச. அதாவது விழுந்தும் மீசையிலே மண்ணொட்டாத கதை சொல்லியிருக்கின்றார் விமல் வீரவம்ச. எனவே இந்த 4வது இராணுவ வீரர்களுக்கு முன்னால் தான் விழுந்தேன், உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு முன்னால் தான் விழுந்தேன். ஆனால் இந்த அரசாங்கம் புலிகளின் காலிலே விழுந்து கிடக்கின்றது, புலம்பெயர் தமிழர்களின் காலிலே விழுந்து கிடக்கின்றது, இதுதான் கேவலம் என்ற அடிப்படையிலே அப்படியே இந்த காயை அப்படியே தலைகளாக நகர்த்தி விடுகின்றார். அதாவது இவர்கள் எல்லோருமே எடுக்கின்ற விடயம், இவர் உதயகமன்வல, சரத் வீரசேகர, மஹிந்த ராஜபக்ச தரப்பு, அதாவது நாமல் ராஜபக்ச, எல்லாம் ராஜபக்சக்கள் தரப்பு எல்லோருமே இந்த விடயங்கள் சார்ந்து, அடுத்தது திலித் ஜெயவீர, இவர்கள் எல்லாம் ஒன்று நடந்தால் உடனடியாக சொல்கின்ற விடயம், இந்த அரசாங்கம் புலிகளை திருப்திப்படுத்த, வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்களையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருப்திப்படுத்தத்தான் இந்த வேலையை செய்கின்றது. அது என்னவாக இருந்தாலும் உடனடியாக அங்கே கொண்டு வந்து கோர்த்து விடுவார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். கஞ்சாவோடு ஒருவர் பிடிபட்டாலும் அல்லது அவர்களுடைய ஐஸ் போதை பொருளோடு ஒருவர் பிடிபட்டாலும் புலிகளை மகிழ்ச்சிப்படுத்தத்தான் அவரை பிடித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் கதைகளை கட்டி விடுவார்கள் தான் இப்போது இருக்கின்ற ராஜபக்சக்கள் தரப்பைச் சேர்ந்தவர்கள். அதே கருத்தை தான் இப்போது விமல் வீரவம்சவும் தெரிவித்திருக்கின்றார். எனவே எதிர்வருகின்ற திங்கட்கிழமை நான் கைது செய்யப்படுவது உறுதி என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் கைது இடம்பெறுமா என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.